பொதுவான விசுவாசம். பொதுவான விசுவாசம். அப்ப கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திலே என்ன கிடையாது? வித்தியாசம் அல்ல. பவுல் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரலோகத்துக்கு வரப்போகிறாரோ அதே விசுவாசத்தை தான் யாருக்கும் கொடுத்திருக்கிறாரு? நிறைய கொடுத்திருக்கிறார். பேதுரு எப்படி இயேசு கிறிஸ்துவை 2000 வருஷத்துக்கு முன்பாக விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டாரோ அதே விசுவாசம் தான் யாருக்குள்ள இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. மூல மொழியிலே இது எப்படி வருதுன்னா, ஒரே தரத்திலும் ஒரே அளவிலும், ஒரே தரத்திலும் ஒரே அளவிலும், போத் இன் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. ஆனால் இந்த விசுவாசம் என்பது தரத்திலும் அளவிலும் எல்லாத்துக்கும் சமமா. கடைசியில் இந்த பூமியுடைய கடைசியில் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட போறான் இல்லையா, அவனுக்கும் ரட்சிக்கப்பட்ட முதல் மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல இறங்கினார் இல்லையா, அந்த சபைக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரோ சிலரால் மாத்திரம் மட்டுமே பெரிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஆச்சரியப்படத்தக்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணம் தவறு. அதை தான் சொல்ல வர்றாரு. நம்ம பார்க்கும் பொழுது, சாட்சி சொல்லுகிற யாரையாவது பார்க்கும் பொழுது, யாராவது ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்? அவங்கள்ட்டலாம் ஆண்டவர் பேசுவாரு, அவங்களால மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். யாரும் கிறிஸ்தவத்திலே பிரத்யேகமானவர்கள் கிடையாது. யாரும் கிறிஸ்தவத்தில் என்ன கிடையாது? பிரத்யேகமானவர்கள் கிடையாது. அதை உடைக்கிறதுக்கு தான் முதல்ல என்ன சொல்றாரு எழுதும் பொழுது, இதற்கு விரோதமாக என்னென்னலாம் சொல்றாங்க? ஆண்டவர் இன்னைக்கு காலைல என்கிட்ட பேசினாரு, உங்கள்கிட்ட போய் சொல்லுன்னு தங்களை என்ன பண்ணாங்க? பிரத்யேகப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன், ஒரு கள்ள ஊழியனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. ரைட். அப்போ முதல்ல என்ன சொல்றாரு? கிறிஸ்தவ விசுவாசம் பொதுமையானது, கிறிஸ்தவ விசுவாசம் பொதுமையானது. இப்போ பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, அந்த கிறிஸ்தவ விசுவாசத்தின் வளர்ச்சியில தான் என்ன இருக்கு பிரச்சனை? வளர்ச்சியில தான் பிரச்சனை. இப்ப வளர்ச்சினா என்ன அப்படிங்கிறத பேச போறாரு. கிறிஸ்தவ விசுவாசத்தின், கிறிஸ்தவ வாழ்வின் வளர்ச்சினா என்ன? ஐயோ அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலிட்டியா ரொம்ப வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத என்ன பண்றாரு சொல்றாரு. அந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. உபவாசத்தின் மூலமாக இல்ல, ஜபத்தின் மூலமாகவும் இல்லை. கண்டிப்பா உபவாசிக்கணும், ஜபிக்கணும், கண்டிப்பா அதுலயும் என்ன இருக்கு, நம்மளுக்கு பெனிஃபிட் அடையணும். ஆனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருக்கும் பொழுதே கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? வளர முடியும். அவ சொன்னேன், கிறிஸ்டியன் ஸ்பிரிச்சுவல் growth இஸ் இன்டென்ஷனல், அதாவது குறிக்கோள் உடையது.